ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்தாமணி அம்மா வீட்டுக்கு நம்ம ரோஹிணி வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன ஆன்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜை உன் பக்கம் எப்படி இழுக்க முடியுமோ அப்படி இழுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே அப்படியே இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம முத்தோட தம்பியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முத்து மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கல மனோஜுக்கு இப்போ பார்க்க வேண்டிய பொண்ணு அவங்க இருக்காங்கள்ல, அந்த பொண்ணு இப்போ வந்திருக்காங்க. முத்தண்ணே நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. நான் ஒரு 5 லட்ச ரூபா சேவிங் வச்சுருக்கேன், அதை அப்பாட்ட கேட்டேன் உங்களுக்கு கொடுக்கலாமான்னு. அப்பா வந்து உன்னோட காசு நீ என்ன வேணாலும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அந்த 5 லட்ச ரூபாவோ உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் முத்தனே, நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டுமா, அந்த 5 லட்சத்தை நீ சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, பரவாயில்லண்ணே, என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் எனக்கு திரும்ப கொடுக்கத்தானே போகிறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணி இந்த ட்ரிப்பை ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்ல விட்டியும். அப்போ அந்த பொண்ணே சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிகிறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கார் வந்திருக்காரு. பாப்பா வந்து வரேன்னு சொல்லுது ஊரில் இருந்து. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போதைக்கு பாப்பா வர வேணாம், வந்தால் சத்யாவை மீட் பண்ண போயிடுவா, அப்புறம் நம்ம 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜோட ஷோரூமில் வந்து எல்லாரும் சேர்ந்து நின்று என்னமோ அப்படியே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் கடைசியில் பார்த்தா மனோஜோடைய ஷோரூமில் வந்து ஒரு எலி சுற்றுது. அந்த எலியை எப்படி பிடிக்கலாம்ன்றது தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரோஹிணி பார்த்திங்கன்னா கெக்கன்னு சிரிக்கிறாங்க. நான் கூட ஷோரூமை எவ்வளோ பெருசாக்க என்னென்ன பண்ணான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு எலிக்கு தானா இந்த பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும் ரோஹிணி, இந்த எலி எங்களை போட்டு பாடா படுத்துது, நீ வந்து இந்த இடத்துல தங்குனா தானே உனக்கு எலியோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே ரோஹிணிக்கு ஆகா இதாண்டா நல்ல ஐடியா, இவன் கூட இருந்து இவனை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உனக்கு தெரியுமா, நீ என் கூட வேணா தங்குறியா, தங்கி வேணா பார்க்குறியா அப்படின்றாங்க. ரோஹிணி அப்படியே ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு காட்டுறாங்க. முத்தோட தம்பி சமந்தகாரம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்களே முத்தம்மா, அவங்க வந்து நான் வெளியில் போகிறேன், அதனால் நீங்கள் வீட்டை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டுறாங்க. அதை பார்த்த முத்தோட அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது. நம்ம என்னமோ களவான்ற மாதிரி இவன் என்னமோ வீட்டை பூட்டிட்டு போகிறாளே அப்படின்னு முத்தோட அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பற்றியா நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன், நீ எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டா, இது நாள் வரைக்கும் கால் பண்ணியா, நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன்னு கண்டுபிடிச்சியா, தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் மீனாட்ட கேட்டேன், மீனா சொன்னால் நீ வந்து அண்ணன் கூட இருக்கிறது தான் மரியாதை, நீ அதை விட்டுட்டு அவங்க வீட்டில் போய் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருந்தால் தான் உனக்கு பணக்கார வீட்டில் இருந்தால் மரியாதை கிடைக்கும்னு நினச்சி நீ அங்கே போய் இருக்க, நான் உன்னிட்ட ஃப்ரீயாலாம் அட்வைஸ் கேட்கல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் உங்ககிட்ட வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு வரதை பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் வந்தால் நீ அண்ணனோட வா, இல்லைன்னா என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது தான் ஃப்ரெண்டோட அருமை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உன்னோட அருமையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் யோசித்து கூட பார்க்கல, நீ ஃபோனை வை அப்படின்றாங்க. சொன்னோன்னே இங்கிட்டு வந்து மீனாவும் முத்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா என் கூட நீ சண்டை போட்டேன்னா எவ்வளோ நேரம் கழித்து பேசுவ அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்கள் கூட சண்டை போடலைன்னா கூட உங்கள் கூட பேச மாட்டேன், உங்கள் கூட சண்டை போட்டேன்னா அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடியுது. பிடிச்சிக்கிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.